செகண்ட் இயர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். நான் என்னோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுறேன். இந்த மணவள கடையில் சேர்ந்ததுனால நான் என்ன பயன்பெற்றேன்னு. 10th வரைக்குமே நான் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். எல்லாத்துலேயுமே மோஸ்ட்டாக மேக்ஸுன்றது எனக்கு சுத்தமாக வரவே வராது. 10th கூட ஒரு 80க்கு ஒரு 34 தான் வாங்கியிருந்தேன். ப்ளஸ் இன்டர்னல் போட்டால் ஒரு 54 கிட்ட வந்துச்சு, அவ்வளோதான். இதை எடுத்துக்கிட்டு நான் ஸ்கூல் போய் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு வந்து பயோமேக்ஸ் குரூப் வந்து தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. 10th வரைக்கும் சிபிஎஸ்சியில் தான் படித்தேன். 11th சிபிஎஸ்சியில் படிக்கணும்னு ஆசை. ஸோ நான் மெட்ரிக் சூஸ் பண்ணல. அப்புறம் சிபிஎஸ்சியில் திருப்பி யாரோ ஒருத்தவங்க கொடுத்தாங்க சீட்டு. அப்புறம் நான் 11th ஜாயின் பண்ணேன். 11th அவ்வளோவா எனக்கு படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ எங்கள் அப்பா 10th மார்க் பார்த்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, நீ இது காமர்ஸ் தான் சேரணும், நீ இதுதான் படிக்கணும்னு சொல்லிட்டு பட் ஆனால் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. சின்ன வயசுலேருந்து எனக்கு ஐபிஎஸ் ஆகணும் ரொம்ப ஆசை. சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு சரி பையன் படிக்க மாட்டான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், மணவள கடையில் சேர்த்து விட்டாங்க. அப்போது இங்கே ஒரு சின்னதாக ஒரு கலை ஒன்று சொல்லித்தராங்க, காய்கறி பண்ணுறது. இங்கேருந்து எத்தனை பேர் காய்கறி பண்ண தெரியும்? ஒன்லி ஃபியூ. ஓகே. இந்த காய்கறி பண்ணுறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க தெரிஞ்சிருக்கும். அது வந்து உயிர் சக்தியை வந்து மேம்படுத்துவதற்கும் பலப்படுத்துவதற்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா 11th வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன் காய்கறி பயிற்சி பண்ணலான்னு. அதுக்கப்புறம் சரி 11th அதே தான் மேக்ஸ் சாரில். அப்புறம் திருப்பி 11th அப்படி அப்புறம் 50க்கு 1 மார்க் 2 மார்க் அப்புறம் 50க்கு அதிகபட்ச மார்க்கே ஒரு 7 or 8 தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேன்னா சரி 12th வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 12th சரி ஆல்ரெடி வரைக்குமே ரொம்ப இதுதான் அவ்வளோவா ஸ்கோர் பண்ணல. ஒரு ஆவரேஜான மார்க்ஸ் எடுத்துருந்தேன். கடைசியில் பப்ளிக் எக்ஸாம் வந்துச்சு. எனக்கு கடைசி ஒரு 6 மாதம் டைம் வந்துச்சு. அப்போ எனக்கே தெரியல என்ன இதுன்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஏதோ எப்பவும் போல தான் படித்தேன். பட் ஆனால் எனக்கு பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா 500க்கு 481 மார்க் எடுத்து என் ஸ்கூல்லேயே நான் தான் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக எனக்கும் புரியல அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நானே யோசிச்சு கேட்டு பார்த்துக்கிட்டேன் எதில் என்ன மாறிச்சு. ஏன்னா கொரோனா பீரியட் அப்போ நான் அவ்வளோவா படிக்கவும் இல்லை. இருந்தாலும் எனக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. இந்த மணவள கடையில் அந்த காயகல்பத்தில் ஏதோ ஒரு டிப்ஸ் இருக்குது, எல்லாருமே கற்றுக்குவாங்க. அதே போல் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது. நான் யூபிஎஸ்சிக்கு வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு இந்தியன் ஆர்மி போஸ்ட்டுக்கு. அப்போது என்னால் ஈஸியாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் என்னால் மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியல. பட் இன்னைய வரைக்கும் நான் என்னோடய கோல் ஐபிஎஸ்ன்றதுனால எனக்கு அதெல்லாம் போய் தேடி என்னோட டார்கெட்டை வச்சு போயிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கும் இதெல்லாம் வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக மணவள கடையில் போய் சேருங்க. இங்கே இருக்கிற சென்னையில் எல்லா பிரான்ச்சும் அவைலபிளாக இருக்கும். நான் சாதித்த மாதிரி எல்லாராலையும் சாதிக்க முடியும்னு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.